கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கிருபைக்குள் இருக்கிற வரைக்கும் பூரண நீதி உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் நீதி என்கின்ற உணர்விலே ஏதாவது பிரச்சனை வருமென்றால் நீங்கள் பாவத்திற்குள் சென்று விட்டீர்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், கிருபையை விட்டு போகிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் கிருபைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நீதிமான் என்கிற உணர்வு கடந்து செல்லும் என்றால் நீங்கள் கிருபையை விட்டு விலகுகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுடைய சொந்த நீதியை நம்புகிறீர்கள் என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பூ வாடுவது போல உங்கள் முகம் வாட ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் நீதியை நம்பி ஓடுகிறவர்கள் இன்று ஏதோ ஒரு பிரச்சனை, அதுதான் முகம் வாடியுள்ளது என்று கண்டுபிடித்து விடலாம். ஆனால் நித்திய நீதியில் இருப்பவர் எப்பொழுதும் ஃப்ரெஷ்ஷாக, அதாவது உற்சாகமாகவே இருப்பார்கள். அவருடைய பார்வையில் நீங்கள் 90 மதிப்பெண் எடுத்தாலும் தேர்ச்சி இல்லைதான், 20 மதிப்பெண் எடுத்தாலும் தேர்ச்சி இல்லைதான். அவர் 2 மதிப்பெண்ணையும் தேர்ச்சியற்ற மதிப்பெண்ணாகத்தான் பார்க்கிறார். 100 மதிப்பெண் மட்டும்தான் அவருக்கு தேர்ச்சி மதிப்பெண். பிரியமானவர்களே, அதனால் உங்கள் நீதியை நம்பி கடவுளிடம் வராதீர்கள். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்கிற விசுவாசத்தோடு வாருங்கள். ஒரு பெண்ணை அழைத்து வந்து இயேசுவிடம் இவள் பாவியான ஸ்திரீ என்றார்கள். கல்லறிய நினைத்தார்கள். அதற்கு இயேசு, உங்களில் பாவம் செய்யாதவர்கள் கல்லறியலாம் என்றார். அவர் நிமிர்ந்து பார்த்தால் அத்தனை நபர்களும் அவருக்கு பாவியாகத்தான் இருந்தார்கள். இதுதான் உலகம். பிரியமானவர்களே, நீங்கள் நினைப்பது போல நல்லது கெட்டது என்று அவர் பார்ப்பது இல்லை. 2 மாம்பழத்தில் ஒன்று ஒருபுறம் அழுகியுள்ளது, மற்றொரு புறம் அழுகியுள்ளது என்றால் இரண்டுமே அழுகியதுதான். வேதம் சொல்லுகிறது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருக்கிறது, சிலருடைய பாவங்கள் மறைவாய் இருக்கிறது. 2 பேர்தான். ஒருவன் திருடி மாட்டிக்கொண்டவன், மற்றொருவன் திருடி மாட்டாதவன். ஆக இருவரும் திருடர்கள்தான். அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வரும்போது இயேசு சொன்னது, இவள் மாட்டிக்கொண்டாள், நீங்கள் மாட்டவில்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் என்று காண்பித்தார். பிரியமானவர்களே, நீங்கள் கிருபைக்குள்ளே இருக்கின்ற வரைக்கும் நீங்கள் நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஆக இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிரியமான தேவஜனமே, நீங்கள் நீதிமான்கள். காரணம், நீங்கள் கிருபைக்குள் இருக்கிறீர்கள். அவருடைய கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், மீட்கப்பட்டிருக்கிறீர்கள், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் போய் நீங்கள் நிற்கிறீர்கள். காரணம், தேவனுடைய கிருபை. இது உங்களால் உண்டானதல்ல. பிரியமானவர்களே, இது அவருடைய ஈவு. ஆக அந்த காலை வேளையிலும் கேட்கிற நீங்கள் விசுவாசத்தை முன்வையுங்கள். தேவனாகிய கர்த்தர் எனக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். சிலுவையிலே அவர் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் இப்பொழுதும் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையை எனக்கு அளவில்லாமல் ஊற்றி இருக்கிறார். தம்முடைய தயவை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அளவில்லாத அவருடைய அன்பை என்னிடத்தில் அவர் காண்பித்திருக்கிறார். இவைகளை வைத்து நான் பார்க்கிறேன், இதுதான் என்னை விடுதலையாக்க வந்த கிருபை. ஆக இந்த காலை வேளையிலும் இதை கேட்கிற நீங்கள் நிச்சயமாகவே விசுவாசியுங்கள். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். ஆகவே நீதிமான் கேட்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் பரலோகம் பதிலை கொடுத்தாக வேண்டும். ஆக பிரியமானவர்களை, சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் ஜெபத்தை என் தேவன் அங்கீகரிக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, மகா பரிசுத்தம் உள்ளவரே, உன்னதமான தெய்வமே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, மனுஷரில் யாரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவரே,
இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சொன்னதை செய்கிறவரே, சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் ஓய்ந்திராத தெய்வமே, வாக்கு பண்ணினவரே ராஜா, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு சேர்ந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து நான் நீதிமானாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அவருக்கு முன்பதாக இயேசுவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட்டு பிதாவுக்கு முன்பதாக நான் பரிசுத்தமுள்ள பிள்ளையாக இருக்கிறேன். ஆகவே என் தேவனிடத்தில் நான் கேட்பேன், அவர் அதை எனக்கு தருவார். என் துக்கத்தை, என் துயரத்தை நான் அவரிடத்திலே நான் வெளிப்படுத்துவேன். அவர் என் ஜெபத்தை தள்ளாமல் அவர் என் விண்ணப்பத்தை கேட்பார். நான் என் வியாதிக்காக இந்த தேவனிடத்தில் நான் நிற்பேன். காரணம், நான் நீதிமானாக இருக்கிறேன். அவருடைய இரத்தம் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. அவருடைய கிருபை என்னை நித்தமும் தாங்கி நடத்துகிறது. அவர் காட்டின அந்த கிருபை நிமித்தமாக இப்பொழுதும் நான் விடுதலையாவேன். இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும். அப்பா, இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை இந்த காலை வேளையிலே நீர் உண்டாக்க விரும்புகிறீர் அப்பா. எஸ்டடி நீதிமான் கம்பீர சத்தமுடையவன், நீதிமான் சோர்ந்து போவதில்லை, நீதிமான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீதிமான் தள்ளப்படுவதில்லை, நீதிமான் உயர்ந்த இடத்திலே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறான். ராஜா, உம்முடைய ஜனங்களே நீதிமானாக இருக்கிறாங்கப்பா. உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமானாக இருக்கிறாங்க. இயேசு எனக்காகவே 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 அவர் மரித்தார். எனக்காகவே சிலுவையில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் தரித்திரத்தை, என் வியாதியை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். சிலுவையிலிருந்து அவர் எனக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். தம்முடைய கிருபையை அளித்து இருக்கிறார். என்னை நித்தமும் நடத்துகிறார் என்கிற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வேளையில் உண்டாகட்டும் அப்பா. ராஜா, அந்த நேரத்திலும் தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் அப்பா. நீர் உன் நெருக்கத்தில் என்னை கூப்பிடு என்று சொன்னிருக்கீங்கப்பா. எஸ் டாடி. சங்கீதக்காரன் சங்கீதம் 83 அவன் சொல்லுகிறான், தேவனே மௌனமாயிராதையும், பேசாமல் இராதையும், தேவனே சும்மா இராதையும். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ரோமர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கே உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி மலையும் குளங்களையும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது.
ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நன்றி இயேசுவே. இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உடைய வசனத்தை தியானித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுதே தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாறுவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் மாறட்டும். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் இருளின் அந்தகார கிரியைகளுக்கும் பிசாசின் தந்திர மந்திரங்களுக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாப்பீராகப்பா. பொல்லாப்பு உம்முடைய பிள்ளைகளை நெருங்காதபடிக்கு, வாதை உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு, சத்துருவின் கைகள் உம்முடைய பிள்ளைகளை எட்டி பிடிக்க முடியாதபடிக்கு நீர் விலக்கி பாதுகாப்பீராக சுவாமி. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்முடைய மகத்துவங்கள் இந்த நாளில் வெளிப்படட்டும் அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும் தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய கரத்தின் வல்லமை வெளிப்படட்டும். என் தேவன் தம்முடைய அளவில்லாத கிருபையை இந்த காலை வேளையில் நீர் ஊற்றுவீராகப்பா. பலவீனர்களை பலவான்களை மாற்றுவீராக. ராஜா, தன்னை நீதிமான் என்கிற நம்பிக்கையோடு இயேசு எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தார், நான் விடுதலை ஆனேன் என்கிற விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் அறிக்கை பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக. இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் ஊற்றும் அந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். புதிய கிருபையினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்குவீராகப்பா. புதிய கிருபை இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் மேல் நீர் ஊற்றுவீராக. புதிய தயவு அப்பா, புதிய ஒரு சந்தோஷம் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் அப்பா. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களை நீர் தேற்றுவீராக. கண்ணீரோடு என் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் வராதா, ஒரு விடிவு வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ராஜா, உம்மையே நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையே. இந்த இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றே தீருவார்கள். இந்த இயேசு வண்டையில் வருகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆதரிக்கிறீர். உம்முடைய நாமத்தை உச்சரித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தூக்கி சுமக்கிறீர் அப்பா. அவர்கள் எந்த மதம், எந்த இனம், ஜாதி என்பதை நீர் பார்ப்பதில்லை. காரணம், இவைகள் எல்லாம் மனிதனால் உண்டானது. நீரோ இரண்டே ஜாதிகளை நீர் படைத்தீர், ஒன்று ஆண் இன்னொன்று பெண் என்று சொல்லி. ஆமா ராஜா, அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நீர் கொடுத்து வைத்திருந்தீரப்பா. அப்பா, சத்துருடைய தந்திரங்கள் ஒருபோதும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் நீதிமானாய் பார்க்கிறேன் என்று சொன்னீர். அளவில்லாத உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீர். கேட்கிற ஒவ்வொரு மேலும் அந்த கிருபை இப்பொழுதே நிரப்பட்டும். உம்முடைய தயவு உண்டாகட்டும். உம்முடைய அன்பு வெளிப்படட்டும். உம்முடைய இரக்கம் உண்டாகட்டும். பாவியா இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. அமராஜா, நீதிமானாய் மாற்றி உம்முடைய கிருபையை அளிப்பீராக. ராஜா, எங்களை நேசிக்கிறவரே, கைவிடாதவரே, கைவிட தெரியாதவரே, கரம் பிடிக்கிறவரே, முற்று முடிய நடத்துகிறவரே, அமராஜா, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவங்கள் செய்திருந்த பொழுதும் எங்களை தேடி வந்தீரே. ராஜா, கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை மாற்றும் என் தேவனப்பா. நீங்கள் இந்த காலை வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் சுவாமி என் கணவர் கல்லான இருதயம் கொண்டவராக இருக்கிறார், ஐயோ அவர் மாற மாட்டாரா, என் மனைவி உள்ளம் கல்லா இருக்கிறதே, அவள் மாற மாட்டாளா, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதயத்திலும் கொடூரமான சிந்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிறார்களே, என்னை என் தேவன் விடுவிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே ராஜா, நீர் உம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீரப்பா. கல்லான இருதயத்தை எடுத்து போடுவீர், சதையான இருதயத்தை நீர் பொருத்துவீராக. இந்த காலை வேளையிலும் அப்பா, யாரெல்லாம் இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்கள் லகுவாக மாறட்டும், பாரங்கள் நீங்கி போகட்டும், முகத்தில் உள்ள கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய கரம் இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் மந்திரங்களும், ஏவல் பிசாசுகள், பில்லி சூனி ஆவிகள், குறி சொல்லும் ஆவிகள், விபச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், இச்சையின் ஆவிகள்,
பொறாமையின் ஆவிகள், பெருமையின் ஆவிகள் இப்பொழுதே வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேறட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவ ஆவியானவர் கிரியை செய்வீராக. ராஜா, பிசாசினால் வந்த வியாதிகள், சாத்தானால் வந்த வியாதிகள், மாந்திரிகத்தால் வந்த வியாதிகள், ஏவல் பிசாசுகளால் வந்த வியாதிகள், குறி சொல்லும் ஆவிகளால் வந்த வியாதிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிற பிள்ளைகள் மேல் இருக்கும் என்று சொன்னால், காணப்படும் என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் அவைகளை கடிந்தால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நான் அவைகளை துரத்துகிறேன். நான் துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை விட்டு வெளியேறென்று நான் கட்டளையிடுகிறேன். வெளியேறென்று நான் கட்டளையிடுகிறேன். தேவ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். ஆமா ராஜா, சரீரத்தில் ராஜா ஸ்கின் அலர்ஜியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சுவாமி, அலர்ஜி முற்றிலுமாக மாறி போகட்டும் அப்பா. ஆமா ராஜா, பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணக்கூடிய தழும்புகள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவையில்லாத சத்துருக்களால் வந்த தழும்புகள், அமராஜா ஸ்கின் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் நீங்கி போக கடவுது. அமராஜா, உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ பிரசன்னம் இப்பொழுதே நிரப்பட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் தெய்வமே, உம்முடைய கரம் வைக்கப்படுவதாக. இந்த காலை வேளையில் விடுதலை உண்டாகட்டும் அப்பா. என்னுடைய ஜெபத்தை தொடர்ந்து கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அமராஜா, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் நீர் ஆசீர்வாதத்தை நீர் ஊற்றுகிறீர். எஸ்டர்டே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு புதிய ஜீவனை நீர் கொடுக்கிறீர். புது பலத்தால் அவர்களை நிரப்புகிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை நீர் வாய்க்காதே பண்ணுகிறீர். சத்துருக்களை சிதறடிக்க பண்ணுகிறீர். தந்திரங்களை முறியடிக்கிறீர். அமராஜா, உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துகிறீர். தீங்கு வருகிற பொழுது உம்முடைய பிள்ளைகளை நீர் மறைத்துக் கொள்ளுகிறீர். உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மூடிக்கொள்ளுகிறீர். உம்மை போல நல்ல தெய்வம் கிடையாது சுவாமி. ராஜா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். வெளிநாடுகளிலிருந்தும் வெளி தேசங்களிலிருந்து அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமா ராஜா, இந்த ஜெபம் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறது அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படட்டும். சோர்வுகள் நீங்கி போகட்டும். பிரச்சனைகள் மாறட்டும். கேன்சர் கட்டிக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமா ராஜா, எஸ்அப்பா, மருத்துவமனையில் அப்பா அட்மிட்டாக இருக்கிற ஒரு சகோதரியை நீர் எனக்கு வெளிப்படுத்துகிறீர். இயேசுவே, அந்த சகோதரியுடைய சரீரத்தில் காணக்கூடிய கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மறைந்து போக கடவுள். ஆமா ராஜா, எஸ்அப்பா, ஒரு வாலிப மகனுக்குள்ள காணக்கூடிய கட்டி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா, மறைந்து போகட்டும். ஆமா ராஜா, உங்கள் பெற்றோர் பயந்து போயிருக்கிறாங்க சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா சுகமளிக்க முடிய வல்லமை இறங்கட்டும் ராஜா. அந்த மகனுடைய ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே அற்புத சுகம் வெளிப்படட்டும். பிசாசின் பிடியில் சிக்கியிருக்கிற சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, எஸ்அப்பா, இதனால் அடிக்கடி பயமுறுத்துகிறது போல சொப்பனங்கள், பாம்பு துரத்துவது போல, சர்ப்பங்கள் பின்தொடர்வது போல, ஹல்லேலூயா, சர்ப்பங்கள் மறைந்திருந்து தாக்குவது போல காணக்கூடிய சொப்பனத்தை பார்க்கக்கூடிய நபருக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த காலை வேளையிலும் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் சர்ப்பத்தின் ஆவிகள் முற்றிலுமாக விலகி போக கடவுது இயேசுவின் நாமத்தில். இது அந்த சொப்பனங்கள் அப்படிப்பட்டதான காரியங்கள் உங்களுடைய பிள்ளையுடைய கண்களில் தெரியாதபடிக்கும் என் தேவன் இப்பொழுதே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. சத்துருக்களை துரத்துவீராக. பரிசுத்தமுள்ள உம்முடைய இரத்தத்தை பிள்ளைகள் மேலே நான் தெளிக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே உம்முடைய இரத்தம் பிள்ளைகள் மேல் விழட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். பிசாசுகள் விலகி ஓடட்டும். இப்பொழுதே உம்முடைய தயவும் உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் என்னுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சாட்சிகள் உண்டாகட்டும் அப்பா. எதற்காக என்னோடு சேர்ந்து இப்பொழுது ஜெபிக்கிறார்களோ தங்கள் அங்காலாய்ப்பை எசப்பா உம்முடைய பாதத்தில் இப்பொழுதும் இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஊற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பதிலை தருகிறீர். நிச்சயமாகவே பதிலை தருகிறீர் அப்பா.
ஏதோ கேட்கிறேன் என்று அல்ல, உண்மையாக இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறாங்கப்பா. அநேக சாட்சிகளை நீர் கொடுத்து கொண்டே இருக்கிறீர் சுவாமி. அமராஜா, இந்த நாளிலும் அந்த நிறைவான என் இயேசு உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களில் நீர் வருவீராக. இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு தன் இதயம் என்கிற அந்த கதவை திறந்து கொடுக்கிற பொழுது நான் அவன் வீட்டுக்குள் போவேன், அவனோடு கூட பந்தி அமர்வேன், அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் உள்ளத்தை திறந்து தருகிறார்களோ நீர் அவர்கள் உள்ளத்திற்குள்ளும் அவர்கள் இல்லத்துக்குள் நீர் உலாவுவீராக. அமராஜா, இந்த வெளிச்சம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் காணக்கூடிய எல்லா இருளையும் நீங்க பண்ணட்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே இந்த நேரத்திலும் ஒவ்வொரு மேலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும். தேவாவியானவர் இந்த காலை வேளையிலும் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. தேற்றரவாளனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக. சகலத்தையும் கற்றுத்தருகிறவர், ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராகப்பா. அமராஜா, வாலிப பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஞானத்தின் ஆவியை நீர் ஊற்றுவீராக. வாலிப பிள்ளைகளை நெருக்கக்கூடிய உலக இச்சைகள் அப்பா, அருவருப்பான காரியங்கள் எதுவும் பிள்ளைகளுடைய உள்ளங்களை தொடாதபடிக்கும் சிந்தையை கெடுக்காதபடிக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை நீர் எல்லா சத்துருக்களிலிருந்து விலக்கி பாதுகாப்பு. தேவதூதர்கள் இந்த காலை வேளையிலும் இறங்குவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்த பாதுகாக்க. அமராஜா, கர்த்தர் எனக்கு முன்பாக செல்லுவார் என்கிற விசுவாசத்தோடும் பிரயாணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உம்முடைய கரம் அமரட்டும் அப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் ராஜா நான் நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே நீர் அற்புதங்களை செய்கிறீர். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அமராஜா, அவன் பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லப்பட்டு தேவாவியானவர் இந்த காலை வேளையிலும் அளவில்லாத உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.